எஸ்பிஎம் தேர்வை பருவமழை இல்லாத காலத்தில் நடத்தும் சாத்தியம் குறித்து கல்வி அமைச்சு ஆராயும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் தெரிவித்துள்ளார். அந்த பரிந்துரை குறித்து அமைச்சு விவாதிக்கும் என்றும் அவ்வப்போது அந்த விவகாரங்களை அது செம்மைப்படுத்தி வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தங்களிடம் தெரிவிக்கப்பட்ட ஆலோசனைகளில் இந்த பரிந்துரையும் அடங்கும் என்று அவர் கூறினார். இதனை தாங்கள் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாகவும், எஸ்பிஎம் தேர்வு வழக்கமாக ஆண்டு இறுதியில்தான் நடைபெற்று வருகிறது. அவ்வேளையில்தான் பருவமழையினால் வெள்ளமும் ஏற்படுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2013ஆம் ஆண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தலின் போது தமக்கு நிதி ஆதரவு அளிப்பதற்கு சவுதி அரேபியாவின் காலம் சென்ற மன்னர் அப்துல்லா வாக்குறுதி அளித்தார் என்று முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக் நேற்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். தமக்கு எதிரான 1MDB வழக்கில் நேற்று தற்காப்பு வாதம் செய்தபோது நஜீப் இதனை தெரிவித்தார். கடந்த 2010ஆம் ஆண்டில் மன்னர் அப்துல்லாவை சந்தித்த போது பிரதமராக தொடர்ந்து அதிகாரத்தில் நீடித்து வர தமக்கு உதவுவதாக அவர் வாக்களித்தார் என்று நஜீப் குறிப்பிட்டார். தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் தஞ்சமடைந்துள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை குறைந்து வருவது நாடு முழுவதும் வெள்ள நிலைமை சீரடைய தொடங்கியிருப்பதை காட்டுகிறது என்று துணை பிரதமர் டஸ்ரீ அஹமத் ஜாஹிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். துயர் துடைப்பு மையங்களில் மொத்த எண்ணிக்கை 561 13.69 விழுக்காடு குறைந்துள்ளது என்றும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை 8.7 விழுக்காடு குறைந்து 37,759 பதிவாகி உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தெலங்கானாவில் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளோட்டி வெள்ளத்தில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் தொடங்கி டீசல் மானியம் மூலம் அரசாங்கம் ஒரு மாதத்திற்கு 60 கோடி வெள்ளி சேமிப்பை ஈட்டியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவுவதற்கு கூடுதல் மூலதனங்களை அரசாங்கம் சேமித்து வைப்பதற்கு இந்நடவடிக்கை உதவும் என்று நிதி அமைச்சின் துணை அமைச்சர் லிம் ஹூ யிங் தெரிவித்துள்ளார். தீபகற்ப மலேசியாவின் கிழக்கு பகுதியில் டிசம்பர் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை பருவமழை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக ஒரு அறிக்கையில் மெட் மலேசியா குறிப்பிட்டுள்ளது. வானிலை மாதிரிகளின் பகுப்பாய்வின் அடிப்படையில் கிளந்தான் மற்றும் தெலங்கானாவில் இன்று மாலை முதல் புதன்கிழமை அதிகாலை வரை காற்றின் செறிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இடியுடன் கூடிய மழை மற்றும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.